Hi guys, welcome back. This is Deepak from Connection Point. இன்னைக்கு நம்ம என்ன ப்ராஜெக்ட் பத்தி பார்க்க போறோம்னா OMRல ஒரு ஆன் மெயின் ரோட்ல ஒரு எண்ட் யூசர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக ஒரு ப்ராஜெக்ட் பத்தி பார்க்க போறோம். என்கிட்ட நிறைய பேர் கேக்குறீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காகவும் அந்த எண்ட் யூசருக்காகவும் ஒரு ப்ராஜெக்ட் இருந்தா சொல்லுங்க OMRல. அதுவும் துரைப்பாக்கம் லொகேஷன் ஆன் மெயின் ரோட்ல ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்தா சொல்லுங்க. நிறைய பேர் கேக்குறீங்க. அவங்களுக்காக சூட்டபிளான ப்ராஜெக்ட் தான் இது. நான் இந்த ப்ராஜெக்டோட லொகேஷன் அண்ட் தென் இந்த ப்ராஜெக்ட் யார் டெவலப் பண்ணிருக்கா, அதுக்காக வாங்கணும், ஒரு எண்ட் யூசருக்காக என்ன பெனிஃபிட் இருக்கு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்காக என்ன பெனிஃபிட் இருக்குன்னு இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். If you're interested in real estate and are currently looking at buying a home, selling a home or investing in a real estate project, do check out Chennai Realtor on YouTube. Link in the description below. நான் இந்த ப்ராஜெக்டோட லொகேஷன் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ராஜெக்டோட லொகேஷன் உங்களுக்கு எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா ஆன் மெயின் ரோடு OMRல தான் உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்கு. நான் ஏன் உங்களுக்கு சைட் உள்ள இருந்து வீடியோ பண்ணுறேன்னா உங்களுக்கு நான் மெயின் ரோட்ல இருந்து பண்ணால் உங்களுக்கு வாய்ஸ் சரியாக கேட்காது. ஸோ அதனால தான் நான் சைட் உள்ள இருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்டோட லொகேஷன் எங்கே இருக்கும் போது எக்ஸாக்ட் அட்ஜஸ்ட் டு கீதம் ஹோட்டல் அண்ட் ஆப்போசிட் டு பார்பிக்யூ நேஷன். ஸோ இங்கே தான் லொக்கேட் ஆயிருக்கு ஆன் மெயின் ரோடு OMR உங்களுக்கு. ஸோ இந்த லொக்கேஷனோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 மீட்டர்ஸில் லொக்கேட் ஆயிருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை BSR மால்ல ஒரு ஸ்டேஷன் லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒகேம் துரைப்பாக்கம்ல ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்கு. ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை நீங்கள் ஒரு 10-15 மினிட்ஸில் நீங்கள் பல்லாவரம் போயிடலாம். 5 மினிட்ஸ் டிரைவ்ல நீங்கள் ஷோலிங்ல ரிலீஸ் ஆயிடலாம். மிடில் ஆஃப் தி OMRல இருக்கீங்க. இங்கேருந்து உங்களுக்கு நியர்பை கனெக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லாவரம் அண்ட் தென் அடையார், திருவான்மியூர், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோழிங்கநல்லூர், ECR ரோடு எல்லாமே உங்களுக்கு நியர்லி ஆக்சசபிளாக இருக்குது. உங்களுக்கு நியர்பை ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு APL குளோபல் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. அண்ட் தென் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே உங்களுக்கு DB ஜெயின் காலேஜ் இருக்குது. நியர்பை உங்களுக்கு சத்யபாமா யூனிவர்சிட்டி நியரில் இருக்குது. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது. அண்ட் தென் காவேரி ஹாஸ்பிட்டலும் உங்களுக்கு நியர்பை இருக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு சைட்டை விட்டு நீங்கள் வெளியே வந்தாலே உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஒரு லொகேஷன் அட்வான்டேஜ் நான் ஒரு அளவுக்கு சொல்லிட்டேன். நான் இந்த ப்ராஜெக்டோட டெவலப்பர் யார், இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நான் உங்களுக்கு சைட் உள்ள போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க சைட் உள்ள போகலாம். இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்ட் சைட் உள்ள வந்துட்டோம். இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேடியன்ஸ் ரியாலிட்டி. ஸோ ரேடியன்ஸ் எட்டர்னிட்டின்ற ப்ராஜெக்ட் சைட் உள்ள தான் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.28 ஏக்கர்ஸில் டெவலப் பண்ணியிருக்காங்க. A பிளாக் அண்ட் B பிளாக். A பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்மெண்ட் ப்ளஸ் ஸ்டில்ட் ப்ளஸ் 10 ஃப்ளோர்ஸ். அண்ட் தென் B பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்மெண்ட் ப்ளஸ் ஸ்டில்ட் ப்ளஸ் 22 ஃப்ளோர்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோட வேரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 BHK, 3 BHK அண்ட் 4 BHK பண்ணியிருக்காங்க. A பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் உங்களுக்கு 10 ஃப்ளோர்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 BHK அண்ட் தென் 3 BHK அவைலபிளாக இருக்கும். B பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 BHK, 4 BHK யூனிட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃப் டாப் அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. B பிளாக்ல வந்து ஸ்விமிங் பூல் அண்ட் தென் காமன் அம்யூனிட்டிஸ் வந்துடும். அந்த A பிளாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃப் டாப் அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு காமன் அம்யூனிட்டிஸ் எல்லாம் வந்துடும். ஸ்விமிங் பூல் யூஸ் பண்ணுறோம் A பிளாக்ல வந்து நீங்கள் B பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 BHK வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1400 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் தென் 3 BHK வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1700 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 4 பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து உங்களுக்கு வேரியன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு B பிளாக்கு பிஹைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்னிஸ் கோர்ட் அண்ட் தென் OSR இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் ஸ்டில்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஓப்பன் கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்டை சுற்றி ஓப்பன் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னும் ஒரு அட்வான்டேஜ்னா ஒரு எண்ட் யூஸராக வாங்குறவங்களுக்கு இன்னும் ஒரு அட்வான்டேஜ்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே நீங்கள் கஸ்டமைசேஷன்ஸ் ஒன்றா பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க இப்போ வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து சில கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணிக்கலாம் மாட்டேங்க. சில டெவலப்பர்ஸில் வந்து மைவான் டெக்னாலஜியில் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RCCFM ஹேலோ பிளாக் பண்ணுறதுனால உங்களுக்கு கஸ்டமைசேஷன்ஸ் வந்து ஈஸியாக பண்ணி தராங்க. நியர்லி இங்கே லேண்ட் பார்சஸ் எல்லாமே கம்மி. அண்ட் தென் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸும் அவங்க வந்து நியர்பி ரொம்ப கம்மியாக தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சொல்கிறேன். 2015 இதே டெவலப்பர் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று லான்ச் பண்ணாங்க நியர்லி OMR. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துரைப்பாக்கம் ரேடியன்ஸ் மேண்டின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் 2015 $5,500 rupeesக்கு பெர் ஸ்கொயர் ஃபீட்டில் லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து ரீசேல் வேல்யூ எவ்வளோ போகும், 13,000 rupees உங்களுக்கு ரீசேல் வேல்யூ போகுது. அண்ட் தென் வந்து அங்கே இருக்கவங்க என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ ஏதாச்சும் ப்ராஜெக்ட் இருந்தால் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களே மோஸ்ட்லி இந்த ப்ராஜெக்ட்டை நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எண்ட் யூஸராகவும் இந்த ப்ராஜெக்ட்டில் வாங்கியிருக்காங்க. அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ப்ராஜெக்ட் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு சக்ஸஸாக போயிட்டு இருக்கு. அஷூர்லி இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் 2020 டிசம்பர் தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. ஹேண்ட் ஓவர் பண்ணுறப்ப இந்த ப்ராஜெக்ட் அஷூர்லி உங்களுக்கு 30% ஷோர்டு அப்ரிஷியேஷன் கொடுக்கும். இப்போ நம்ம இந்த டெவலப்பர் பற்றி பார்த்துடலாம். இந்த டெவலப்பர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேடியன்ஸ் ரியாலிட்டி. 2007 வந்து இவங்க இந்த ஃபீல்டு உள்ள வந்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30+ ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 6 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. 6 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் வந்து இப்போ பைப் லைனில் இருக்குது எங்களோட ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ். இவங்க எங்கெங்கே பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் இந்த லொக்கேஷனில் இவங்க ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியன்ஸ் ஃப்ளரியேஷன் திருவற்றியூர் அண்ட் தென் ரேடியன்ஸ் மெஜஸ்டிக் வலசரவாக்கம்லையும் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. தென் OMRல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சக்ஸஸ் ப்ராஜெக்ட்ஸ் நிறையவே இருக்குது. ரேடியன்ஸா
Mandarin, and then Rain in Sapphire in Sholingalur, Radiance Shine in Kalipattur. ஓஎம்ஆர்லேயே நல்ல ஒரு ரெப்யூட்டட் பில்டராக தான் இருக்காங்க. இவங்களோட யூனிக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்லைன் மீட்டர் வந்து சைட்டுக்கு வெளியே இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் டைம் டெலிவரி கொடுப்பாங்க. அதில் வந்து டைம் உங்களுக்கு டே பை டே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ஹவுஸ் இருக்குது. இந்த மாடல் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK 3 டாய்லெட் 1976 ஸ்கொயர் ஃபீட்டில் மாடல் ஹவுஸ் நம்ம சைட் ஆஃபீஸில் இருக்குது. ஸோ வாங்க அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் டோரே வந்து பார்த்தீங்கன்னா 7.5 ஃபீட்டில் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃபாயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5x5 ஃபாயர் நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. லிவிங் கம் டைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு லிவிங் வந்து பார்த்தீங்கன்னா 15x11 லிவிங் கொடுத்துருக்காங்க. லிவிங்கும் உங்களுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. டைனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11x13 டைனிங் கொடுத்துருக்காங்க. அந்த மெயின் வந்து பார்த்தீங்கன்னா பால்கனியும் கொடுத்துருக்கு. 11x6 பால்கனியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு வந்து உங்களுக்கு ஒரு பெட்ரூமும் அந்த கிச்சன் ஏரியா யூட்டிலிட்டி ஏரியா ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15x12 மாஸ்டர் பெட்ரூமுக்கு. ஸோ இது வந்து நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. அட்டாச்சு பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9x6 அட்டாச் பாத்ரூம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே டோட்டோட ஃபிட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டி ஸ்கிட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கீசஸ் ப்ரொவிஷன் அண்ட் எக்ஸாக்ட் ஃபேன் இதெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கிச்சன் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9x13 கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்குது கிச்சனுமே. உங்களுக்கு கிச்சன் இன்டீரியர்ஸ் அண்ட் வுட் ஒர்க்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்ம இது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூட்டிலிட்டி ஏரியா அண்ட் தென் காமன் வாஷ்ரூம் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம்லேயும் உங்களுக்கு எல்லா ஃபிட்டிங்ஸுமே கொடுத்துருக்காங்க. டோட்டோட ஃபிட்டிங்ஸ் அந்த ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் இது எல்லாமே எல்லா காமனாக எல்லா பாத்ரூம்ஸுமே இதே ஃபிட்டிங்ஸ் வந்துடும். அந்த பாத்ரூம் சைஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9x6 கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம செகண்ட் பெட்ரூம் அண்ட் தேர்ட் பெட்ரூம் லாஸ்ட்டாக இருக்குது. அது ரெண்டுக்குமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஸோ இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14x11 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வராது. இது காமன் பாத்ரூம் தான். உங்களுக்கு லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, நம்ம யூட்டிலிட்டி ஏரியா பக்கத்தில் இருக்குது. அது காமன் பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ரூம்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் வென்டிலேஷனுக்காக விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. அந்த விண்டோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 ஃபீட்டில் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனதர் பெட்ரூம் லாஸ்ட் பெட்ரூம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15x11 தான் கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச்சு டாய்லெட்டோட வரும். ஸோ இந்த டாய்லெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எல்லா ஃபிட்டிங்ஸுமே கொடுத்துருவாங்க. டோட்டோட ஃபிட்டிங்ஸ் ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ். ஸோ இந்த விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரில் போட்டு ஒரு 7.5 ஃபீட் வந்து விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நீங்கள் பெட்ரூம்லேருந்து ஒரு பால்கனி வியூ மாதிரி நீங்கள் இது பார்க்கலாம். ப்ராஜெக்ட்டை பற்றி நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இந்த ப்ராஜெக்ட் நான் எதுக்கு வாங்கணும் ஏன் வாங்கணும்னு இப்போ நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷன் நியர்பையில் வரப்போகுது. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணும் போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீஷிங் ஸ்டேஜில் இருக்கும். அண்ட் தென் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரேடியஸ் மேண்ட்ரன் பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 35% அஷ்யூர்டு கேரண்டீடு அப்ரிஷியேஷன் இந்த ப்ராஜெக்ட்டில் வரும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆன் மெயின் ரோட். எல்லாருமே என்கிட்ட கேட்குறது ஆன் மெயின் ரோட்டில் ஏதாவது ப்ராஜெக்ட் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ நியர்பை ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், என்டர்டைன்மெண்ட் ஹப்ஸ், ஐடி இது எல்லாமே உங்களுக்கு நியர்பையில் சரௌண்ட் ஆகிருக்கு. இன்னும் ஒரு அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எங்கேயுமே வந்து உங்களுக்கு 2 பெட்ரூம் ஓஎம்ஆரில் வந்து ஆன் மெயின் ரோட்டில் யாருமே பண்ணுறதில்ல. இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் அண்ட் 4 பெட்ரூம் பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் வந்து கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் எங்கேயுமே கிடையாது. இந்த ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு கஸ்டமைசேஷன்ஸ் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு 4 பெட்ரூம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 5 பெட்ரூமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணால் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு எல்லா அமினிட்டிஸ் ஒரு அல்ட்ரா லக்ஸரி ஃபீல் கிடைக்கும் இந்த ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்டோட ப்ரைஸிங் பற்றி நான் உங்களுக்கு சொல்லலை. ஏன்னா மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே இதோட ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த ப்ராஜெக்டோட ப்ரைஸிங் பற்றி திட்டா கீழே டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு கிளியராக ப்ராஜெக்டோட ப்ரைஸிங் அண்ட் தென் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் நிறைய பேர் பயப்படுறீங்க வந்து கால் பண்ணால் இவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்களோ, கண்டினியூஸாக கால்ஸ் வந்துட்டே இருக்கணும். அதெல்லாம் எதுவுமே ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ உங்கள் ரிக்வயர்மெண்ட்டுக்கு சூட் ஆகிற மாதிரி நாங்கள் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் சஜஸ்ட் பண்ணுவோம். சூட் ஆகலைன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் அண்ட் தென் ப்ரைசிங் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சாலும் நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் எப்பவுமே அவைலபிளாக இருப்பேன். உங்களுக்கு எல்லாமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திஸ் இஸ் தீபக் ஃப்ரம் கனெக்ஷன் மேன். பை.